மெகா 24 நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. மருந்தில்லா மருத்துவத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அஜீரண தொந்தரவு பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, நாளுக்கு நாள் இதோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. யூஸ்வலாக எல்லா ஆஃபீஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல்ஸ் காலேஜஸில் மன அழுத்தத்துக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு வருவேன். அதில் ஒரு மேடம் சொன்ன விஷயம் என்னென்னா, மேடம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நோயில் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு வரோம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ். ஆக்சுவலாக இந்த கேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நார்மலான ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற உணவு வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா, ஜீரணத்துக்கு அப்புறமா, நமக்கு நல்ல குடலில் நல்ல அப்சார்ப்ஷன்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சமாக கேஸ் ஃபார்ம் ஆகிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அது உடல்ல இருந்து வெளியேறிடணும். ஆனால் அது அங்கேயே பிளாக் ஆகி நமக்கு வெளியே வராமல் அந்த இன்டெஸ்டைன்லேயோ இல்லை வயிறுலேயோ அப்படியே இருந்துச்சுன்னா தான் அதுதான் வயிறு உபசம் சொல்கிறது. இதை தான் நம்ம நிறைய பேர் என்னன்னு சொல்கிறோம்னா பிளாட்டிங் அப்படின்றது. இது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே சத்தமாக நமக்கு வேப்பம் வர்றது, இல்லை நம்ம சாப்பிட்றது 2 இட்லியோ 3 இட்லியோ தான், ஆனால் வயிறு பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி வீங்கியிருக்கும். இன்னும் சில பேருக்கு கேஸ் போயிட்டே இருக்கும், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வயிறில் வந்து ஒரு பெயினோ இல்லை இடுப்புலையோ ஒரு வலியையோ ஏற்படுத்தும். இப்போ இந்த மாதிரி கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய குடல்லையோ வயிறுலையோ மட்டும் இருக்கிறது இல்லை, ஈவன் நம்மளுடைய ஜாயின்ஸ்லேயும் சின்ன சின்ன கேவிட்டியில் போய் இந்த காற்று வந்து நமக்கு லாக் ஆகிடுறதுனால நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸையும் அதிகமாக்கி விட்டுறது. அதனால தான் இந்த வாயுவை நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா கருதுறது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் யோகா இயற்கை மருத்துவத்தில்? ஃபஸ்ட்டு இது வரத்துக்கு காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். திடமான உணவை நீர் போல் அருந்து, நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கொள். நம்ம சாப்பிட்ற சாலிட் ஃபுட்டை உள்ளே போகும்போது லிக்விட் மாதிரி போகணுமா? அப்படின்னா என்ன? நம்ம உமிழ் நீரோடு சேர்த்து நல்லா மென்று சாப்பிடும் போது, நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சாப்பிடும் போது அது உள்ள உமிழ் நீரோட உள்ள லிக்விட் மாதிரி போகும்போது நம்மளுடைய டைஜஷன் சப்போர்ட் ஆகுது. முக்கியமாக இந்த மாதிரி அஜீரண தொந்தரவு ஏற்படாது. இன்னொன்று, மனசளவில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுனாலோ இல்லை பதட்டம் அதிகமாச்சுனாலோ நம்ம சாப்பிடும் போது வேகமாகவே சாப்பிடுவோம். இது வைஸ் வர்ஸா. நீங்கள் வேகமாக சாப்பிட்றதுனாலையும் ஆங்ஸைட்டி வருது, ஆங்ஸைட்டினாலையும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுல கவனமே இல்லாமல் சாப்பிடுவீங்க. அதனால தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்றது தேவை. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணுமே தவிர மைண்டு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன், நல்லா சுவைச்சி சாப்பிட்றேன், ஒவ்வொரு உணவையும் ரசித்து ருசித்து அதோடைய நிறத்தையும் அந்த உணவோடைய சத்தையும் இது என் உடம்புக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்றவங்கெல்லாம் கூட இருக்கும். இந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இது எல்லாம் அஜீரண தொந்தரவை ஏற்படுத்தும். அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் ஃபுட். நம்ம சாப்பிட்ற உணவு ராங் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நமக்கு இந்த வயிறில் உபாதைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸை கண்டிப்பாக காஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வந்து நல்ல ஹெவி ப்ரோட்டீன், இப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது கூட ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய கீரையெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரணமே ஆகாது. அது உங்களுக்கு பிளாட்டிங்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து வயிற்றால் போயிட்டே கூட இருக்கும். இந்த ராங் ஃபுட் காம்பினேஷன் நம்ம வந்து ஹை ப்ரோட்டீனோட கார்போஹைட்ரேட் சேர்க்கறதையும் தடுக்கணும், ஹை ஃபேட்டோட கார்போஹைட்ரேட் சேர்க்கறதையும் தடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி உணவுகளில் வந்து ராங் காம்பினேஷன் நம்ம எடுக்கும் போது இது ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும் போது இன்டைஜஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நமக்கு பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். மலச்சிக்கல் இருந்தாலும் இது ஒரு பெரிய சிக்கலுங்க. ஏன்னா உங்களுக்கு மலம் வெளியேறலை, குடல்லையே இருக்குது அப்படின்னா இது நீங்கள் சாப்பிட்ற உணவையும் ஜீரணம் பண்ணவே பண்ணாது. அப்போது உங்களுக்கு அந்த ஓல்டு ஃபீக்கல் மேட்டர்லேருந்து வெளியேற அந்த கேஸை
அதுவே நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட உணவையும் அது டைஜஸ்ட் ஆகாமல் இன்டைஜஷன்லேயே வச்சிருக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கும். அப்போது குடலுடைய சுத்தம் மிக மிக அவசியம். இதுக்கு யோகா இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடல் சுத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எனிமா அப்படின்ற ட்ரீட்மெண்ட் தருவோம். அந்த எனிமாவில் இன்னும் நம்ம நீர் வெறும் தண்ணியை மட்டும் வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் சில ஹர்ப்ஸ் எல்லாம் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கறது உண்டு. ஜென்ரலாகவே ஒரு கோல்டு வாட்டர் எனிமா கொடுத்தோம் அப்படின்னாலே குடலுடைய ஓட்டத்தை அதிகரித்து அந்த இன்டெஸ்டைன் அந்த மியூக்கஸ் மெம்பரேனுடைய அந்த டோனையும் வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ கழிவுகள் வெளியேறும். இன்னொரு விஷயம், யோகாவில் இதே குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க பிரக்ஷலனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்க பிரக்ஷலனானா, வெந்நீரை நல்லா காய வச்சு ஒரு 6 டம்ளர் எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பாக இருக்கட்டும், கொதிக்கக்கூடாது. அதில் ஒவ்வொரு டம்ளர் தண்ணியிலையும் 1 ஸ்பூன் கல் உப்பை சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குத்து வச்சு உட்காருங்க. நம்ம இப்போது இந்த இந்தியன் டாய்லெட்டில் எப்படி ஸ்குவாட்டிங்கில் உட்காருவோமோ அந்த மாதிரி உட்காந்து அந்த தண்ணியை சிப் பண்ணி குடிக்கிறது அவசியம். ஆக்சுவலாக சில பேருக்கு அந்த மாதிரி சிப் பண்ணும் போதே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். பட் அதை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு 3 டம்ளர் தாண்டும் போதே உங்களுக்கு வயிறில் ஒரு சேஞ்சஸ் தெரியும். அந்த ஒரு பவல் மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இது வந்து க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே அஜீரண தொந்தரவோடு இருக்கிறவங்களுக்கு குடல் முழுக்க, அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நம்ம சுத்தம் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த சங்க பிரக்ஷலனா. இந்த தண்ணியை நம்ம குடித்ததுக்கப்புறமா நம்ம 5 ஆசனங்களை நம்ம செய்யணும். எக்ஸாம்பிள், தாடாசனம், திரியக்க தாடாசனம், திரியக்க புஜங்காசனம், வக்ராசனம், உத்ரகஷனாசனம் அப்படின்னு இந்த 5 சீரீஸ் ஆஃப் ஆசனாவை நம்ம பொறுமையாக ப்ரீதிங்கோடு பண்ணும் போது இது நம்மளுடைய ஸ்பைனையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஆசனங்கள். இது என்ன ஆகும் அப்படி நமக்கு இந்த குடலுடைய அந்த இது வந்து நல்ல மசாஜ் ஏற்படுத்தும். நம்மளுடைய வயிறு நல்லா ட்விஸ்ட் ஆகி ஒரு நல்ல அப்டோமன் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு மசாஜிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். இது நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ்ரூம் போகும்போது கம்ப்ளீட்டாக லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மொத்த கழிவையும் ரொம்ப எளிமையாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறது தான் இந்த சங்க பிரக்ஷலனா. ஸோ இதை நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெகுலராக நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை பண்ணாலே இந்த மாதிரி இன்டைஜஷனோ இல்லை கேஸ் ஃபார்மேஷனோ பிளாட்டிங்கோ இல்லாமல் நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த்து, ஜிஐ அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனலுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவு எந்த மாதிரி நேரங்களில் சாப்பிட்றோமோ அதுவும் முக்கியங்க. இப்போ நம்ம நேரம் கடந்து சாப்பிடும் போதும் அது நமக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்தும். இரவு நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும் போது இது நம்மளுடைய லிவரை டேமேஜ் பண்ணி நாளடைவில் நம்மளுடைய டைஜஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன். இது எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸை காய வச்சு அந்த இலையையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருந்தால் சூப்பர். ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருந்தால் அதையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். ஒன்று ட்ரைடாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெஷ்ஷான லெமன் கிராஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4 புதினா இலையை மட்டும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணுங்கள். இந்த பாயில் பண்ணும்போது இதில் நம்ம ஒரு துருவி வச்ச இஞ்சி, அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 5 கிராம் தான் வரும். அதை போட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த பிளாட்டிங் குறையும். இதை நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படாமல், வயிறு உபாதைகள் ஏற்படாமல், நெஞ்சு கரைக்காமல், என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாகவே இருக்கும். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் மண் சிகிச்சை அப்படின்றது இருக்குது. இந்த மண் சிகிச்சை வந்து பார்த்திங்கனாக்கா மட் பேக்காக போடுவோம். வயிறில் அப்டோமன் பேக்கை ரெடி பண்ணி அதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வயிறுலேயும் நம்மளுடைய கண்கள்லேயும் வைக்கும் போது இது நம்மளுடைய அப்டோமனை நல்லா கூல் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் நல்லா செக்ரீட் பண்ணும்.
அப்போ நம்மளுடைய ஜீரணத்தை நல்லா சப்போர்ட் பண்ணும். எங்கேயுமே கேஸ் லாக் ஆகாமல் அது ஃப்ரீயாக ரிலீவ் ஆகிறதுக்கு, டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஈவன் இது ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குங்க, பிபியையும் குறைக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட நமக்கு இந்த மாதிரி அஜீரண தொந்தரவு ஏற்படலாம். இன்னும் சில நேரத்தில் நமக்கு ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அல்சர்லாம் வரதுக்கான காரணத்தையும் அதை ஹீலிங் கெப்பாசிட்டியை கொடுக்கறதுக்கு இந்த மண் சிகிச்சை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மண்ணுக்கு கூலிங் தன்மை உண்டு. அதில் இருக்கக்கூடிய தாதுகள் நம்ம மட் பேக்காக கொடுக்கும் போது, அதுவும் முக்கியமாக நம்மளுடைய வயிறு பகுதியில் வைக்கும் போது, இது நம்ம நாபியில் இருக்கக்கூடிய சோலார் பிளக்ஸஸை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த நாபி அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் கனெக்டட், எல்லா உறுப்புகளுக்கும் கனெக்ட் ஆகக்கூடியது. நம்மளுடைய வேகஸ் நர்வ்லையும் அது ஒரு சூத்னிங் எஃபெக்டை கொடுத்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு குளியலில் கோல்டு வாட்டரில் நம்ம இடுப்பு குளியல் கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல ஜீரணத்தை அதிகரித்து கொடுக்குது. அதே நேரத்தில் நமக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படாமையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா மசாஜ். அதில் அஜ்வைன் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஜ்வைன் ஆயிலால் நம்ம அவங்களுக்கு நல்லெண்ணெயும் அஜ்வைன் ஆயிலையும் சேர்த்து அப்டோமனில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு மசாஜ் வித் நீடிங், ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி ஸ்வீடிஷ் மசாஜை நல்லா பண்ணும்போது அவங்களுக்கு வயிறு உபாதைகள் எல்லாமே நீங்கி அவங்களுடைய டைஜஷன் ரெகுலேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்தாங்கனாலே போதும், கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகும். ஈவன் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், அதே நேரத்தில் அவங்களுடைய வே ஆஃப் ஈட்டிங்கையும் மாற்றணும். இதெல்லாம் மாற்றினாலே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இதை சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.